கல்யாண வீட்டு சமையல் சீரீஸில் 4th எபிசோடாக நம்ம பார்க்க போகிறது அவியல். இது வந்து எல்லா நாட்டு காய்கறியும் போட்டு செய்யக்கூடிய ஒரே டிஷ்ஷு. இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவியலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காய்கறி கத்திரிக்காய், வாழைக்காய், புடலங்காய், கேரட், சேனை, தடியங்காய், முருங்கைக்காய், சீனி அவரைக்காய், மாங்காய் நம்ம பிறகு யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் கேரட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது மட்டும் நம்ம எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க கூட்டு சாப்பிட பழகிக்குவாங்க. கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சேனக்கிழங்கு கொஞ்சம் போட்டுட்டு அதில் லேசாக வதக்கிக்கலாம். சேனை கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த நீளமாக வெட்டி வச்சுருந்த காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. காய்கறி மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவியலுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் தண்ணி, ஒரு கப் முக்கால் கப் போல் தண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் போட்டோன்னே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க. இடையிட தண்ணி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பிடிச்சிட வேண்டாம். அவியல் கரை போடுறதுக்கு நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கூட மஞ்சள் பொடி, ஜீரகம், பச்சை மிளகா உங்களுக்கு எரிப்பு கேட்க இது கொஞ்சம் நல்லா எரிக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காவை இந்த அளவு பல்ஸ் மோடில் 2-3 தடவை அரைச்சி வச்சுட்டா இந்த அளவு வந்துடும். இது மாதிரி இருந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சி. காய்கறி வந்து 3/4 பாகம் வெந்த உடனே நம்ம கொஞ்சம் மாங்காய் இருக்குது, மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் இல்லைன்னா லைட்டாக புளி கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தயிர் கூட ஊற்றிக்கலாம். நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ரொம்ப குழையாமல் அப்படி கிண்டுங்க. சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். மாங்காய் வெந்துருச்சு. நம்ம இதில் ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சியில் உள்ள அரைப்பை அப்படி கொட்டிக்கலாம். தேங்காய் நல்லா காஞ்ச தேங்காய் இல்லாமல் நல்ல பச்சை தேங்காயாக இருக்கணும். தண்ணியும் கரெக்டாக விட்டு சால்ட்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அவியல் சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும். எல்லோரும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம், ஒன்று கொஞ்சம் மூடி வச்சுருங்க, அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பராக அவியல் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்லாம் பிடிக்கிறவங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.